அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் எக்ஸைட்டிங் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நடக்க போகுது இல்லையா, அதில் வந்து டெலகாஸ்க்கு அகெயின்ஸ்டாக, அதாவது இந்த வோடஃபோன், ஜியோ இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ட்ராய் சில ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோட்டோ H30 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது இல்லையா, 5G பேண்ட்ஸ் அப்டேட்ஸ் இதை பற்றி தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். iqoo Neo 6 சீரீஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியா லான்ச் டைம்லைன் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 832 இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் ஜூனில் இவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஒன் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 5G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் டு பேக் எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன்லேயே வந்து டெலிகாம் சர்வீஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து ட்ராய் சில ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் தான். ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம்னா இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷன் வந்து சில பேண்ட் வித், அதாவது மிட் பேண்ட் இல்லைனா பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு, அதாவது ஏர்வேவ்ஸ்க்காக நீங்கள் அலாட் பண்ணணும். ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன்லேயே இதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ராய் அண்ட் டாட்டும் வந்து அதை தான் டிசைட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க வந்து ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் அவாய்ட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 GHz. எஸ், இந்த ஸ்பெக்ட்ரமை வந்து இவங்க அவாய்ட் பண்ணலாம், இந்த பேண்ட் வித்தை. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்பேஸ்க்காக அலாட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஸ்பேஸ் ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணலாம், எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும்போது. அதே சமயத்தில் வந்து டெலிகாஸ் இதை யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே காமனாக ஆகிடும். காமனாக ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியன் ஸ்பேஸ் அசோசியேஷனுடைய கிளைமிங்க. பட் டெலிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மிட் வேவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே வந்து இப்போ MM வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து sub-6 மட்டும்தான் இருந்தது ஸ்மார்ட் ஃபோன்ஸில். இப்போ MM வேவும் வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்லாம் இருக்குது. ஸோ MM வேவ் தான் உங்களுக்கு ஹை ஸ்பீட் இருக்கும். அப்போ தான் 4Gலேருந்து நம்ம 5G யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி வேவ் லென்த் வந்து இவங்க கொண்டு வரல, ஆப்ஷனுக்கே வரலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஏர்டெல், வோடஃபோன், ஜியோக்கு வந்து பிக் லாஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹை ஸ்பீடு இருக்கும்போது தான் வந்து இதை 5G அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அதிகமாக பே பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க காமன் பீப்புள் எல்லாம். ஆனால் ஸ்பீடே வந்து 4G விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து கன்சியூமர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அதிகமாக வந்து இவங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ டெலிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மிட் வேவ், அதாவது MM வேவும் வந்து ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் கொண்டு வரணும்னு. ஆனால் தற்சமயம் வந்து ட்ராய் வந்து இதை அவாய்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் 28 GHz இந்த வேவ் டெக்னாலஜி வந்து ஆக்ஷன்லேயே வரப்போகிறது இல்லை அப்படின்னு தெரியுது. யூரோப் கவர்மெண்ட் வந்து வேஸ்ட்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு பிக் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியுது. வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லி இப்போ பிராண்ட்ஸ் எஸ்பெஷலி ஆப்பிள் அண்ட் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சார்ஜரே கொடுக்கறது இல்லை. ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் எல்லா பிராண்ட்ஸுமே வந்து பாக்ஸில் சார்ஜர் இல்லாமல் தான் கொண்டு வருவாங்க, க்ரீன் என்விரான்மெண்ட் அண்ட் வேஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும்னு. யூரோப்பில் வந்து இதுக்கான ஒரு யூனிக் மெஷர் இவங்க கொண்டு வர போகிறாங்க. யூனிவர்சல் சார்ஜர் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்சல் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து நம்ம சார்ஜர் அண்ட் கேபிள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஒரே சார்ஜர் தான், பட் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே அதிலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் லேப்டாப்ஸும் சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து யூனிவர்சல் சார்ஜர் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து நம்ம கேபிள் அண்ட் சார்ஜர் அப்படின்னு வாங்கும்போது வந்து வேஸ்ட் அதிகமாகும். குளோபல் வார்மிங் இந்த இஷ்யூக்காக வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு யூரோப்பில் இது கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் வந்து ஒரே சார்ஜர் அப்படிங்கும்போது வந்து இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 15 வாட் இருக்குது, 25 இருக்குது, ஒன்று 150 வாட் இருக்குது. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் வந்து ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது எப்படி இந்த யூனிவர்சல் சார்ஜர் வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யூனிவர்சல் சார்ஜர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் எது பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸில் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாவில் லான்ச்சே ஆகலை. குளோபல் லான்ச் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் எப்போ மாதிரி கேமிங் டிவைஸ் தான் உங்களுக்கு இருக்குது. பிளாக் ஷார்க் 5 Pro தான் உங்களுக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது.
அதுக்கப்புறம் ரெட் மேஜிக் 7 ப்ரோ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆக போகிற விவோ X80 வந்து உங்களுக்கு 4th பிளேஸில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ரியல்மி GT2 ப்ரோ லாஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஷாமியுடைய 12 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் குளோபலில் வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண டாப் 10 டிவைசஸ். மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு ஸ்லீக் டிவைஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீசர் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 778 ப்ளஸில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 5G டிவைஸ். ஸோ இப்போ வந்து 5G பேண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு லான்ச்சுக்கு முன்னாடி. 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா எப்போவுமே வந்து எக்கச்சக்கமான 5G பேண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு 13 5G பேண்ட்ஸோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதோட ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் OS அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்ட் 13 அண்ட் 14 அப்டேட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 விஷயங்கள் ரிவீல் ஆயிருக்கு. OnePlus Nord 2T இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலில் லான்ச் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் நம்ம பார்த்தோம். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸஸ் இதோட AnTuTu ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. MediaTek Dimensity 1300ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ AnTuTu ஸ்கோர்ஸ் இங்கே ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ 1200 விட ஒரு பெட்டர் பர்ஃபார்மர் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்கோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரிய வரல. ஸோ OnePlus Nord 2T இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிவைஸாக இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த ஸ்கோர்ஸை வச்சு பார்க்கும்போது. iQOO Neo 6 SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் லான்ச் பண்ணி Snapdragon 870ல ரொம்பவே அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் எல்லாம் இருக்குது. 6 அதுக்கப்புறம் 6 Pro 6 SE வந்து லைட்டர் வேரியன்ட். இந்த சீரீஸ் வந்து இந்தியாவிலையும் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் ஜூனில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்லைன் ரிவீல் ஆயிருக்கு. அகைன் இதில் வந்து ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 Proலாம் உங்களுக்கு Snapdragon 888 இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மட்டும்தான் 870ல வரும். பட் இந்தியாவில் வரும்போது வந்து ப்ரோ வேரியன்ட் வரப்போதா இல்லைனா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வரப்போதா அப்படின்னு ரிவீல் ஆகல. பட் iQOO Neo 6 சீரீஸ் இந்தியாவில் ஜூனில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டைம்லைன் மட்டும் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. Vivo X80 சீரீஸில் இந்தியாவில் X80 அண்ட் X80 Pro இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி டீசர் மூலியமாக இவங்க கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக் யுவர் டேட் அப்படின்னு டீசர் மூலியமாக வந்து லான்ச்சும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 18th May அன்னைக்கு லான்ச் ஆகுது 12 PM இந்தியாவில். ஸோ சீரீஸ் அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீசரில். ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் X80 Pro அண்ட் X80 ரெண்டுமே லான்ச் ஆகுது. ஸோ ஒன்று Snapdragon 8 Gen 1ல ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், இன்னொன்று MediaTek Dimensity சினிமாட்டோகிராஃபி ரீடிஃபைன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் விவோ தரப்புலேருந்து இந்தியாவில் May 18th அன்னைக்கு. சாம்சங் அவங்களுடைய லேட்டஸ்ட் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது UFS 4.0. இந்த ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 விட உங்களுக்கு டபுள் த ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்புக்கு கொண்டு வரலாம். மேபி முதல்ல இவங்களுடைய வந்து S23 சீரீஸில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.2 Gbps வரைக்கும் இது ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து அன்பிலீவபிள் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை இவங்க ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் கொண்டு வந்தாங்கன்னா மல்டி டாஸ்கிங் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கிளியர். அடுத்ததாக இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங் உடைய லேட்டஸ்ட் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் லான்ச் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 108 மெகாபிக்சல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன். எங்களை இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ வீடியோடைய கடைசிக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.